உடம்பு சோர்ந்து போயிருக்கும், மனசு உடைஞ்சு போயிருக்கும், நம்பிக்கை எல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிங்கம் காயமடைஞ்சிருந்தா தன்னை ரொம்ப வீக்கான ஆடு மாதிரி நினைக்காது. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் அது சிங்கம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் அதுகிட்ட இருக்கும். அப்போ உண்மையான கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா என்னது? எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது இல்ல. இப்போ நான் பலவீனமா இருந்தாலும் கூட மீண்டும் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு மலை கிராமத்துல ஒரு இளைஞன் இருக்கிறான். அவன் ரொம்ப திறமசாலி தான். ஆனா அவன் சந்திக்கிறது எல்லாமே தொடர் தோல்விதான். இப்போ ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப டயர்டா சொல்றான், என்னால இனி எதுவும் முடியாது, எனக்கு எனர்ஜியே இல்ல, எந்த ஒரு கான்பிடன்ஸுமே இல்லைன்னு. அந்த நேரத்துல அனுபவம் வாய்ந்த ஒருவரை அவன் சந்திக்கிறான். அவரு இந்த இளைஞனுக்கு புரியுற விதமா ஒரு கழுகை காமிக்கிறாரு. அதோட இறகு எல்லாம் காயமடைஞ்சு போய் இருக்கு. அப்ப அதை பார்த்து அந்த இளைஞன் என்ன சொல்றான், அவ்வளவுதான், இது முடிஞ்சது, அவ்வளவுதான், இனி இது தேராது அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். ஆனா அந்த முனிவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் காத்திருந்து பாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி சில நாட்கள் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு தன்னோட இறகுகளை ஸ்ட்ராங் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாக்குது, கொஞ்சம் பறந்து பாக்குது. சில நாட்கள்லயே அது உயரமா பறக்க ஆரம்பிச்சது. என்ன ஒண்ணு, கால அவகாசம் அதுக்கு தேவைப்பட்டது. இப்போ அந்த முனிவர் அந்த இளைஞன் கிட்ட சொல்றாரு, அந்த கழுகு தன்னோட சக்தியை தான் இழந்துச்சு, தன்னோட அடையாளத்தை இல்லை. அதே மாதிரிதான் இப்போ நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கலாம், ஆனா நீங்களே வீக் இல்ல. அப்போ இந்த எனர்ஜி இல்லாத நேரத்துல உங்க மனசு என்ன பண்ணுது, அது மேலும் சோர்வடையதுக்காக என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக்கும். இரண்டாவது, உங்களுடைய பழைய தோல்விகளை பத்தி ஞாபகப்படுத்தும். உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப கேள்விக்குறியாவும் பயமாவும் இருக்கிற மாதிரி அது உங்களுக்கு காட்டும். அப்போ இந்த மாதிரி டவுன் ஆகுற நேரத்துல, எனர்ஜி இல்லாத நேரத்துல உங்களுடைய கான்ஃபிடன்ஸை எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தலாம், அதுக்கு சிம்பிளான ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, ஸ்மால் வின்ஸ் உருவாக்குறது. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே சின்ன சின்ன பழக்கங்கள், நீங்க அதை சக்சஸா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சீக்கிரமா எந்திக்கிறது, உங்களுக்கான பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு வெற்றியை நீங்க உருவாக்கணும். அப்பதான் உங்க மூளைக்கு நான் கண்ட்ரோலா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இரண்டாவது, பாடி போஸ்டர் மாற்று. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் உங்க மனசை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ ரொம்ப சோர்வா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்க பிரெயினுக்கு ரொம்ப வீக்கான சிக்னல் தான் கிடைக்கும். அதனால எப்போதும் ஸ்ட்ரெயிட் போஸ்டரா உட்காருங்க, டீப் பிரீதிங் எடுங்க, கொஞ்சம் ஸ்லோ வாக்கிங் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஹார்மோன்ஸை அதிகரிக்கும். மூணாவது, எனர்ஜி இல்லாத நேரத்துல எந்த ஒரு மிகப்பெரிய முடிவையும் எடுக்க முடியாது. பல பேர் இங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கரியரை குவைட் பண்றாங்க, ட்ரீம்ஸை கிவ் அப் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்அப் பண்றாங்க. நீங்க கான்ஃபிடன்ஸ் இல்லாம டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு புயல் காத்து மாதிரி. அந்த நேரம் இருக்கிற நிலைமையை தான் தக்க வச்சுக்கணுமே தவிர புதிய பாதையை தேடி போகக்கூடாது. அந்த புயல், அதாவது உங்களுடைய டயர்ட்னஸ், அது ஒரு நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்கணும். நாலாவது, நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை ஸ்டாப் பண்றது. இப்போ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவது ரொம்ப மனசு சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அப்போ அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அவங்கள ரெக்கவர் பண்ண ஏதாவது ஒரு பூஸ்ட் அப் கொடுப்போம். ஆனால் நம்ம மைண்டு டயர்டாக இருந்தால் மட்டும் ஏன் அதை மேலும் இன்சல்ட் பண்ணுறோம்? நீ ஒரு லூசர் தான், வீக்கர் தான், ஃபெயிலியர் தான். ஸோ அதுக்கு பதிலாக நான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறேன், இது வெறும் டெம்பரவரி தான், நான் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். அஞ்சாவது, கம்பேரிசன் பாய்சனை நிறுத்தணும். சோஷியல் மீடியாலேயோ உங்கள் ரியல் லைஃப்லையோ நிறைய பேரை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்க நீங்கள் பார்க்காத சில கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்க கூடாது. ஆறாவது, ஆக்ஷன் பிஃபோர் மோட்டிவேஷன். பல பேரும் ஒரு மோட்டிவேஷன் வந்தால், ஒரு எனர்ஜி வந்தால் தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. இப்போ நிப்பாட்டி இருக்கிற காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸ்டேரிங் ஈஸியானதும் நீங்கள் ஈஸியாக ஓட்டிட்டு போகலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான எனர்ஜி உங்கள் பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். ஏழாவது, பர்பஸ் நினைவுபடுத்துறது. இப்போ நீங்கள் எதற்காக உழைக்க ஆரம்பிக்கணும்? உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ட்ரீமாக இருக்கலாம், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கலாம். என்ன காரணத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த விஷயங்களை தினமும் ஞாபகப்படுத்துங்க. அந்த பர்பஸோட ஓடுற மனுஷனா யாராலையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக எப்படி கொண்டு வரலாம்? மார்னிங் டைம் டீப் பிரீத்திங் ஒரு 3 நிமிஷம், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறது 10 நிமிஷம் எக்ஸசைஸ், ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நைட்டு தினமும் இந்த 3 விஷயத்தை எழுதுங்க. இன்னைக்கு நான் என்ன நல்லது செஞ்சேன், இன்னைக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். இந்த மாதிரியான 3 விஷயங்களும் தினமும் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த ரொட்டீன் உங்களுக்கு ஒரு ஸ்லோலி கான்ஃபிடன்ஸாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.